இந்திய நாணயங்களின் விலைப்பட்டியல். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்ததுன்னா, நம்ம சேனலில் இந்த பகுதியுடைய பேர் நோ யோர் காயின்ஸ். நாணயங்கள், பணத்தால், அஞ்சல் தலை, பதக்கங்கள் மற்றும் சேகரிப்பு பொருட்களுடைய வரலாற்று பின்னணியை நம்ம சுவாரஸ்யாக பகிர்ந்துட்டுருக்குறோம். என்னதான் ஒரு வரலாற்று ஆய்வாக, வரலாற்று பார்வையோடு நம்ம அணுகுனாலும், நம்மளுடைய நேயர்களும் சரி, பொதுஜனங்களும் சரி கேட்குற கேள்வி, என்கிட்ட இந்த நாணயம் இருக்குது, இந்த நோட்டு கரன்சி இருக்குது, இது என்ன விலை? அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், இதுதான் என்னுடைய முழு நேர தொழிலாக இருந்தாலும், நாணயங்கள் சேகரிப்பு கலை மற்றும் பல்வேறு சேகரிப்பு கலைகள் எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு, ஹாபி. அந்த ஹாபியை நம்ம என்ஜாய் பண்ணலாமோ ஒழிய, அது ஒரு முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. திருப்பியும் சொல்கிறேன், முதலீடு கிடையாது. அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றதுக்கெல்லாம் யாருமே இது வரைக்கும் உத்தரவாதம் கொடுக்க கிடையாது. நம்ம இப்போது டாபிக் உள்ள போவோம். நாணயங்களின் விலைப்பட்டியல். இவங்களுக்கெல்லாம் நான் இந்த கேள்வி என் முன்னாடி வைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரே ஒரு சஜஷன் என்னால் கொடுக்க முடியும். இந்தியன் காயினேஜுன்றத புஸ்தகத்தை, இந்த புக்கு என்னென்ன பற்றி படிக்குது அப்படின்னா, என்னென்ன பற்றி இதில் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னா, பிரிட்டிஷ் நாணயங்கள், அதில் உள்ள நேட்டிவ் ஸ்டேட்ஸ் உள்ள நாணயங்கள், தார் ஸ்டேட்டு, அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் உள்ள நாணயங்கள், போர்ச்சுகீஸ் இந்தியா, ரிப்பப்ளிக் இந்தியா, சுதந்திரத்துக்கு அப்புறம் உள்ள ரிப்பப்ளிக் இந்தியா நாணயங்கள், ரிப்பப்ளிக் இந்தியாவில் சர்க்குலேஷன் காயின்ஸு, அப்புறம் கமமரேட்டிவ் காயின்ஸு, அப்புறம் ப்ரூஃப் செட்ஸ், யூஎன்சி செட்ஸு, பல்வேறு மின்ட்டு, அதில் உள்ள என்னென்ன வகைகள்ன்றதை பற்றி விரிவாக இந்த புஸ்தகத்தில் பார்க்கலாம். இந்த புஸ்தகத்தில் என்னென்ன இருக்குதுன்னு ஒவ்வொரு படியாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் நான் கேட்கலாம், நான் தாராளமாக நான் விளக்குறேன். முதல்ல ஒரு முன்னுரைக்கு அப்புறமா எப்படி இந்த கேட்லாகை லே அவுட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு நாணயங்கள்னால் அதோட அனாட்டமி என்ன, அதோட கூறுகள் என்ன, அந்த ஒரு நாணயத்தை இருக்கும்போது அது எந்த அளவில் தரமாக இருக்குதுன்றத கிரேட் பண்ணுவாங்க. அது தேய்மானம் இல்லாமல் இருக்குதா, நல்ல புதுசாக இருக்குதா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா அப்படின்றத பற்றி ஒரு கிரேடிங், இதோட விஷயங்களெல்லாம் விரிவாக விளக்கியிருக்கிறாங்க. இந்திய நாணயத்தை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியா நாணயங்கள் 1835 ஆரம்பிக்கிற நாணயங்களுடைய எல்லா தகவல்களையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் உள்ள மானிட்ரி சிஸ்டம், அங்கே உள்ள டினாமினேஷன், குறைந்த டினாமினேஷனான 1/12 ஆஃபு, குவார்டர்னா, 1 பீஸு, ஆஃப் அனாலேருந்து 2 அனாஸ், 4 அனாஸ், 8 அனாஸ் வரைக்கும், அப்புறம் 2 அனாஸில் ஆரம்பித்து உள்ள வெள்ளி நாணயங்கள்லேருந்து, அதுக்கப்புறம் வெள்ளி நாணயங்களில் அரை ரூபாய், 1 ரூபாயை தாண்டி கோல்டு காயின்ஸ், 5 ரூபாய், 10 ரூபாய், 15 ரூபாய் உள்ள தங்க நாணயங்கள், முகர் நாணயங்கள், டூர் முகர் வரைக்கும் உள்ள கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த காலகட்டங்களில், பிரிட்டிஷ் காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நேட்டிவ் ஸ்டேட்ஸுன்னு சொல்லணும், அதாவது பிரிட்டிஷ் ப்ரொடெக்டட் நேட்டிவ் ஸ்டேட்ஸுன்னு சொல்லுவாங்க. அதில் சாலியானா ஸ்டேட்டுன்னு இருக்கும், தார் ஸ்டேட்டுன்னு இருக்கும். இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸுடைய நாணயங்கள் இதில் பிரிட்டிஷ் ராணி ராஜா தலை பொறிச்சிருக்கும், ஆனால் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட நாணயங்களாக இருக்கும். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். போர்ச்சுகீஸ் இந்தியா டினாமினேஷன் வைஸ் அகெயின், ரிப்பப்ளிக் இந்தியா அகெயின் அவங்களோட மானிட்ரி சிஸ்டம் 1950க்கு அப்புறமா மானிட்ரி சிஸ்டம் எப்படி மாறிச்சு, அதில் உள்ள எல்லா டினாமினேஷன் வைஸ் நாணயங்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 பீஸ், ஆஃப் அனா, 1 அனா, அரை ரூபாலேருந்து 1 நயா பைசா, 2 நயா பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசாலேருந்து ரூபா, 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, இப்போ லேட்டஸ்ட்டாக 20 ரூபா வரைக்கும், அப்புறம் நார்மல் காயின்ஸு, டெஃபினட்டிவ் காயின்ஸ், அப்புறம் கமமரேட்டிவ் காயின்ஸ். கமமரேட்டிவ் காயின்ஸ்னால் படங்கள் போட்ட காயின், தலைவர்கள் படமோ அல்லது ஒரு ஈவெண்ட் ரிலேட்டடாக போட்ட படமோ அல்ல விரிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ப்ரூஃப் செட்ஸ், யூஎன்சி செட்ஸ். ப்ரூஃப் செட்ஸ், யூஎன்சி செட்னால் டினாமினேஷன் வெவ்வேறு மாதிரி இருக்கும். 50 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா டினாமினேஷன் வெவ்வேறு இருக்கும். அதில் என்னென்ன மாதிரி மின்ட்டு, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத் மின்ட்டுன்னு சொல்லிட்டு
வெவ்வேறு தகவல்கள் இருக்கும். இது எல்லாமே இப்போ நான் மேலே சொன்ன எல்லாமே வந்து இயர் வைஸு, மின்ட் வைஸு, ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுத்துருக்கோம், விலையோடு கொடுத்துருக்கோம். இது அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவல் சைஸ், ஒரு நாணயம் என்ன அளவில் இருக்குமோ அந்த ஆக்சுவல் சைஸ் கொடுத்துருப்பாங்க. சில தருணங்களில் சில நாணயங்கள் விளக்க வேண்டியது இருக்குது, அல்லது ஒரு நாணயத்துக்கும் அடுத்த நாணயத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை விளக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா மாத்திரம் அந்த நாணயத்தை பெருசுப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு அடிப்படையான தகவல்கள் எல்லாமே தெரியும். விலை வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் என்னென்ன விலை போகுதுன்றது டென்டேட்டிவ் ப்ரைஸ், அது தோராயமான விலை, ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் நீங்கள் பார்த்து வாங்கி பயன்படுறாங்க. இது விற்பனைக்குண்டு, என்கிட்டே இருந்ததே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் மற்றும் பல்வேறு தகவல் வேணும் அப்படின்னா உங்கள் நட்பு மற்றும் சொந்தங்களுக்கு பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்மளோட கண்காட்சி டிசம்பர் 6, 7, 8, 2024 வருது. அனைவரும் திரளாக வாங்க, பங்கு பெறுங்க, சேர்ந்து வளருவோம். நன்றி, வணக்கம்.